ஹாய் மக்களே! என்னோட ஃபோனோட டிஸ்ப்ளே வந்து 2 துண்டா ஆயிடுச்சு. என் தம்பி வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே உடைச்சிட்டான். அத நான் சரி பண்ணாமயே வச்சிருந்தேன். இப்போ ஒரு சூப்பரான இடத்துக்கு சரி பண்ணி வந்திருக்கேன். எங்க வந்திருக்கேன்னு பார்க்கலாம். நம்ம எஸ்எம்எஸ் மொபைல்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச கடை தான். நம்ம அக்காவோட கடை தான். ரொம்பவே சூப்பரா சரி பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் 2மே அவைலபிளா இருக்கு. இவங்ககிட்ட எல்லா மாடல் ஃபோனுமே வச்சிருக்காங்க. மோட்டோ, விவோ, ஐஃபோன்னு நீங்க எந்த ஃபோன் கேட்டாலுமே அவங்ககிட்ட எல்லா மாடலுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஏர்பட்ஸ் லவரா, இவங்க கிட்ட நிறைய விதவிதமான ஏர்பட்ஸ் இருந்தது, ஹெட்போன்ஸ் இருந்தது, எல்லாமே ஒவ்வொரு டிசைன்ல இருந்தது. நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரி இருந்து எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி பேக்கேஸ் கிட்ட போவோம்னு பார்த்தா அங்க அதுக்கு மேல இருந்தது. இவங்க ஒரு போனோட டிஸ்பிளே வந்து 30 நிமிஷத்துல மாத்தி தந்துருவாங்க. அதுக்கு நான் தான் உதாரணம். நான் போய் 30 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. நான் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியே கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கூட வந்துட்டேன். நான் வரதுக்கு முன்னாடியே கால் பண்ணி டிஸ்பிளே எல்லாம் மாற்றி முடிச்சாச்சு அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவ்வளோ ஸ்பீடாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் என்ன தந்த உடனே ஃபோனை வாங்கி முன்னாடியும் பார்த்தாச்சு. அட இது நம்ம ஃபோனா, இத்தனை ரப்பர் பேண்ட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனை ஆன் பண்ணதும் என் வாயெல்லாம் பல்லு. ஏன்னா நாங்கள் 2 பேர் இருக்க ஃபோட்டோலாம் பார்த்த உடனே ஒரே சிரிப்பு, எனக்கு தாங்கவே முடியலை. அப்புறம் நல்லாவே சரி பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர் தங்கமயில் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரீட் போகும். அதில் கொஞ்சம் உள்ள தள்ளி தான் நம்ம எஸ்எம்எஸ் மொபைல்ஸ் இருக்குது. அவங்களோட ஐடியையும் நான் கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய்.